ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு குர்குரே இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ல எதுவும் வாங்கி தராமல் வீட்டிலேயே நம்ம அதே மாதிரி மசாலா டேஸ்ட்டோடு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா முறுமுறுன்னு உடைச்சா உடையும் அந்த மாதிரி இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபிக்கு முதல்ல 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி போடுறேன், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த ஸ்நாக்ஸை நம்ம நினச்ச உடனே டக்குன்னு செய்யலாம். இப்போ நம்ம கலந்த எல்லா பொருளையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட கெட்டியாக இருக்கிற மாதிரி இதை நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இதை நல்லா கலந்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம கலந்த மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். அழுத்தம் கொடுக்கணும், ஆனால் கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக விருந்துடக்கூடாது. இப்போ நம்ம கடைகளில் வாங்குகிற பேக்கெட்டில் கிடைக்கிற குர்குரேவே கோணல் மணலாக இருந்தால் தான் குர்குரேன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இதெல்லாம் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி ரவுண்டாவோ நீட்டாவோ இந்த மாதிரிலாம் கூட செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா குர்குரே மாதிரி நம்மளும் கோணல் மணலாக பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எடுத்து சின்னதாக எடுத்து, இதுக்கு டிசைன்னு ஒன்றும் தேவையில்லை. இப்படி சின்னதாக பிச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி நம்ம சேர்த்துட்டு வந்துடுவோம் தட்டில். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அரிசி மாவுலாம் சேர்த்ததால் ரொம்ப நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப நல்லா முறுமுறுன்னு வரும். நல்லா மொத்தமாக இருந்துடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி தந்துடணும். இதுக்கு டிசைன் முக்கியம் இல்லை, நம்ம என்ன இப்படி கைக்கு என்ன வருதோ அதுதான் டிசைன். இது ஹோம்மேட் குர்குரே அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதே மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்துடுவோம். இப்படி ரெடியாக நம்ம தட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம்னா எண்ணெய் காயும் போது ஒரே மாதிரி நமக்கு காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெய் சட்டியில் எப்படி ஒன்றுனா பிச்சு போட்டோம்னா ஃபஸ்ட்டு செஞ்சது கருத்து போயிடும், லாஸ்ட்டு செஞ்சது வேகாமல் போயிடும். அதனால் இப்போ இந்த மாதிரி முதல்ல நம்ம செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் போட்டோம்னா ஈஸியாக பொரியறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் இருக்குதுல்ல, இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சால் தான் நிதானமாக பொரியும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்னதாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்நாக்கை இது எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். லேசாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவும் சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். கடித்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இதெல்லாம் நமக்கு கடையில் போய் வாங்கவே தோணாது குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தாலே போதும். பேக்கெட்டை கிடைக்கிற எந்த பொருளும் நம்ம வாங்கி குடிக்கவே தேவையில்லை. இப்படி செஞ்சு கொடுத்தாலே போதும், ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. சத்தம் நல்லா கேட்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம தனியாக எடுத்துடலாம். இது எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. இந்த பாருங்கள், நம்ம வச்ச எண்ணெய் அப்படியே இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டால் கூட நமக்கு இந்த எண்ணெய்லாம் நல்லா இழுத்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பொரிச்சு வச்ச இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தனி ஒரு பாக்ஸுக்கு மாற்றலாம். இப்போ நம்ம பொரிச்ச இந்த ஸ்நாக்ஸோட ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த சாட் மசாலா உப்பையும் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துனாங்க இந்த சாட் மசாலா சேர்த்ததுக்காக. இப்படி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நம்மளோட அருமையான ஸ்நாக் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த அருமையான முறுமுறுன்னு இருக்கிற இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.